இப்போ நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒரு வீடு வாங்கும்போது அதை வாங்குவாங்க, ரெண்டலுக்கு விட்டுருவாங்க. பட் பிராண்டட் ரெசிடென்சியில் அதுக்கான ப்ராபபிலிட்டிஸ்ன்றது எந்த அளவுக்கு இருக்குது? ஸோ இதில் தான் பெனிஃபிட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் நீங்கள் ரூம்ஸ்லாம் புக் பண்ணீங்கன்னா, ஒரு ஹோட்டலில் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி, இங்கே ரெசிடென்ஷியலில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டல், ரீசேல் 2 சப்போர்ட்டுமே தாஜோட டெஸ்க் இருக்கும். ஸோ தாஜ்லேருந்தே உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இப்போ எந்த பிராண்டட் ரெசிடென்ஸ், இப்போ நீங்கள் வந்து ஒரு என்ஆர்ஐ வீடு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு வீடு ரெண்ட்டு கொடுக்கணும். நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் ஆட் பண்ண முடியாது. there are lot of conditions which you can't do. ஏன்னா அந்த பிராண்டோட குவாலிட்டியும் அந்த சர்வீஸ் சென்னையில் யூஸ்வலாக டூலெட் போர்டு போடுவாங்க, அந்த மாதிரி போட முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த பிராண்டுக்குன்னு உண்டான ஒரு குவாலிட்டி நம்ம மெயின்டைன் பண்ணணுன்றதுனால அதனால நம்மளோட தனி ரெண்டல் ரீசேல் டெஸ்கே இருக்கும். இப்போ உங்களுக்கு ரெண்ட் கொடுக்கணுமா இருந்தால் உங்களோட ரெண்டல் ரெக்குவயர்மெண்ட்டுக்கு நம்ம, ஏன்னா தாஜ்னும் போது ஆல்ரெடி நம்மகிட்ட ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். இப்போ நிறைய கம்பெனிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா உண்டை இருக்குது, அந்த மாதிரி நிறைய ஆட்டோமொபைல் கம்பெனிஸ், நிறைய கம்பெனிஸ் இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்குலாம் அவங்க எம்ப்ளாயிஸ் வராங்க. ஸோ ரேதர் அவங்க ஒரு ஹோட்டல் ரூம்ஸ் புக் பண்ணுறதுக்கு ஒரு 3 வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ அவங்க இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் எடுத்து கொடுத்து அவங்க எம்ப்ளாய்க்குமே நல்ல கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் எடுத்து கொடுத்த மாதிரி ஆச்சு. பேரலாக அஃபோர்டபிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காஸ்ட் வைஸ் வின்னிங் தான்.